மிதுன ராசி அன்பர்களுக்கு மே மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் நல்ல மாதம்னு சொல்லலாம், ஒரு விதத்தில் சில இடங்களில் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய மாதம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நன்மைகளை பார்த்துருவோம். வெளியூர், வெளிமாநிலம், வெளியிடம்னு இந்த வெளியிட முயற்சிகள் யாராவது எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக முயற்சிக்கலாம். இந்த காலகட்டம் வெளியிட வாய்ப்புகள் உண்டு. அங்கேயே வெளிநாடுகள்லேயே இருக்கிறவங்களுக்கு நீடிச்சு அங்கே தங்கிறதுக்கான சில வழிவகைகள் கிடைக்கும். வீடு மாற்றம், மனை மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம்னு ஏதாவது மாற்றங்களை நோக்கி நீங்க முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த மாற்றங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வழிவகுக்கும். அது ஏற்றம் தருமா தராதுங்கிறது உங்க ஜாதத்தை பொறுத்தது. ஆனால் உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் இவர்களுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இவற்றில் உண்டு. அதே போல் அன்பு நண்பர்களே, தொலைதூர பயணங்களை அறிய செய்வீர்கள். நீண்ட நாளா விற்க முடியாத சொத்து பத்துக்கள் ஏதேனும் விற்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அந்த விதத்துல இந்த மாதம் ஏற்றம் மிகுந்த மாதமாக அமையப்பெறுகிறது. எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து தக்க உதவிகள் கிடைக்கலனாலும் கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் ஆனா உதவிகள் உறுதியாக கிடைக்கும்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் அன்பு நண்பர்களே, விரய செலவுகள், சுப விரயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். உங்க பிள்ளைகளுக்காக, உங்கள் உறவினர்களுக்காக நீங்கள் அதிக சுப விரயங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இதெல்லாம் நல்லது. எங்க கவனமா இருக்கணும்? செலவு செலவு செலவுன்னு செலவு அதிகமா போகிறதுனால அன்பு நண்பர்களே, ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் சொல்லல, ஒரு சிலருக்கு கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். விரலுக்கேத்த வீக்கத்தோடு செலவை வைக்காவிட்டால் உங்கள் சேமிப்புகள் காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயமும் நேரடியாக வெற்றியை தராமல், அது வெற்றியோ தோல்வியோ ரிசல்ட்டை நேரடியாக தராமல் கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுத்தி கால தாமதத்திற்கு பிறகு எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் அன்பர்களே. ஆக இப்படிதான் மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் மே மாதத்திற்கான பலாபலன்கள் அமைகிறது. நிதானமாக இருக்கணும் பொருளாதார விஷயங்கள்ல என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.